கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளுக்கான தலைப்பு மிகுந்த மகிமையின் நாட்கள். வசனம் யாக்கோபு 5:7-8. இதோ, பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். கர்த்தராகிய இயேசு பிதாவை பயிரிடுகிறவர் என்று குறிப்பிட்டார். கிறிஸ்துவின் சரீரமாகிய நாம் அவர் காத்திருக்கும் பூமியின் விலை மதிப்பற்ற கனி. அப்போஸ்தலராகிய யாக்கோபு மைய வசனத்தில் பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருப்பதாக நமக்கு கூறுகிறார். இஸ்ரவேலை பொறுத்தவரை பின்மாறி மழை பெந்தகோஸ்தே நாளில் தொடங்கியது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போஸ்தலர் 2:16-17. அவர் கூறும்போது பேதுரு இதை உறுதிப்படுத்தினார். இதுவே கடைசி நாட்களில் நடக்கும் என்று முன்னறிவிக்கப்பட்ட பொழிவின் ஆரம்பம். ஓசியா 6:3 இந்த வாக்குத்தத்தத்தை பற்றிய கூடுதல் நுண்ணறிவை நமக்கு தருகிறது. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறி போலவும் நம்மிடத்தில் வருவார். ஓசியாவில் பேசப்படும் இந்த மழை இஸ்ரவேல் மற்றும் திருச்சபை ஆகிய இரண்டிற்கும் பொருந்தும். இஸ்ரவேலை பொறுத்தவரை பெந்தகோஸ்தே நாளில் பின்மாறி மழை வந்தது. இது ஆரம்ப கால திருச்சபையின் மீது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதை குறிக்கிறது. இருப்பினும் திருச்சபைக்குள் பெந்தகோஸ்தே நாளில் பெய்த மழை பின்மாறி மழை அல்ல, முன்மாறி மழை. முன்மாறி மழை என்பது விதை நேர மழை. தேவனின் வார்த்தை விதைக்கப்பட்ட பிறகு வரும் மழை அது விதை துளிர்விட்டு வளரச் செய்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதின் நிமித்தம் அப்போஸ்தலர் 2 திருச்சபையின் தொடக்கத்தை குறிக்கிறது. இது திருச்சபைக்கு ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாகும். தீர்க்கதரிசி ஆகாய் மேலும் வரவிருக்கும் ஒரு மிகுந்த மகிமையை பற்றி பேசினார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். ஆகாய் 2:9. இதன் அர்த்தம் முன்மாறி மழை மகிமையானதாக இருந்தாலும் இப்போது நாம் அனுபவிக்கும் பின்மாறி மழை நாம் ஆரம்பத்தில் பரிசுத்த காரியங்களை பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். நாம் இந்த மிகுந்த மகிமையின் நாட்களில் வாழ்கிறோம். இங்கு திருச்சபை தேவனுடைய மகிமையையும் வல்லமையையும் இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தும். பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவான் இஸ்ரவேலை குறிக்கும் கடைசி நாட்களில் வாழ்ந்தார்கள். ஆனால் நாம் திருச்சபையின் கடைசி நாட்களில் வாழ்கிறோம். இஸ்ரவேலுக்கான பின்மாறி மழை திருச்சபைக்கான முன்மாறி மழையாகும். அந்த பின்மாறி மழையின் முழுமையின் காலத்தில் நாம் வாழ்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபம். அன்பான தந்தையே, முன்மாறியானதும் பின்மாறியானாலும் வளர்க்கப்பட்ட உங்கள் விலைமதிப்பற்ற கனியின் ஒரு பகுதியாக நான் இருக்கிறேன் என்பதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கடைசி காலத்தில் திருச்சபையில் இப்போது வெளிப்படும் மிகுந்த மகிமைக்கு நன்றி.
நான் இன்று உங்கள் ஆவியின் வல்லமையிலும் முழுமையிலும் நடக்கிறேன். நீதியின் கனிகளாலும் செயல்களாலும் என் உலகில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மேலும் தியானிக்க அப்போஸ்தலர் 2:16-17 வசனங்கள். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:23 வசனம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். சகரியா 10:1. இந்த வசனங்களை தியானியுங்கள். உங்களுக்கு அவை ஆசீர்வாதமாய் அமையும். ஆமென். நன்றி.